How to write? G2M. G2M na group to mix. So this is a descriptive approach. What is descriptive approach? நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கடந்து ஒரு 150 ஒரு 145 மதிப்பெண்கள் பெற்றது அது அப்ஜெக்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தரவுகளாக படித்து மரணம் செய்தார். You learned using facts. இப்ப நான் ஃபேக்ட்ஸா படிச்சுக்கணும். இப்ப நான் வந்து காந்தின்னு சொன்னோடனே டக்குன்னு அவங்க பிறந்த வருஷம் என்ன தேதி என்னெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஃபேக்டாக தரவுகள் டேட்டாஸா படிச்சிருப்பீங்க. இந்த டேட்டாஸை மட்டும் வச்சு எழுத முடியாது. இங்க நீங்க மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸா படிச்சு வச்சிருக்கணும். ஃபேக்டுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா பாயிண்ட் வைஸ் வரி வரியாக எழுதுறீங்க. சரியா? டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்ங்கிறது டீல்ஸ் வித் பாயிண்ட் வைஸ். பிரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் அப்ரோச்ங்கிறது டேட்டா வைஸ். தரவுகள் வழியாக இல்லாமல் வரிகளாக, சரியா, பேராவாக நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? பேராவாக. நம்ம ஸ்கூல்ல எத்தனை பண்ணிருப்போம்? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த கோனார் தமிழ் ஒரு எடுத்துங்க. கோனார் ஊர் இருக்குல்ல, அதுல வந்து ஒன் வேர்டு எல்லாம் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அப்புறம் ஃபில்லப்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் இன் பிரீஃப்லி ஒரு 3 மார்க் கொஸ்டின், அப்புறம் ஆன்சர் அண்ட் டீடைல் 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் இருந்தா இதுக்கு எப்படி படிப்பீங்க? இதுக்கு எப்படி படிப்பீங்க? இதுதான் பிரிலிம்ஸ். சரியா? இது என்ன பண்ணுவீங்க? அந்த கொடுத்திருக்க கொஸ்டினை கொடுத்து, சரியா, கொஸ்டினை கொடுத்து அவனே வந்து ஒரு பேரா கொடுத்திருப்பான். சரியா? பேரா கொடுத்திருப்பான். சரியா? சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் அதை பற்றி கூறு அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்திருப்பான். சரியா? என்ன கொடுத்திருப்பான்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம். இப்ப என்ன படிச்ச நீனு? என்ன சொன்ன? லைன் படிச்சது 3 பாயிண்ட். புரியுதா? படிச்சது இப்ப நீங்க சொன்னது என்ன? 3 பாயிண்ட். அப்போ டிஸ்கிரிப்டிவ்ன்றது எப்படி படிக்கணும்? பாயிண்ட படிக்கணும். பாயிண்ட படிச்சதுனால தானே இப்ப வருது. எப்படி வந்துச்சு இப்போ? சரியா? சிலப்பதிகாரத்தை எழுதுனது யார்? சிலப்பதிகாரத்தின் அண்ணனின் பெயர் என்ன? சரி, எழுதினவருடைய அண்ணனின் பெயர் என்ன? அவர் எந்த நாட்டு மன்னர்? சேர நாட்டு மன்னர். அவர் என்ன வழிபாடை தொடங்கி வைத்தார்? சேரர்களை பற்றிய இலக்கிய நூல் இது. எந்த நூல் இது? சேரர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுவது. 1810 எந்த 2 நூல்கள் காணவில்லை? இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது என்ன? ஃபேக்ட். புரியுதா? இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஃபேக்ட். அதே சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்துல இப்ப நான் பார்த்தது ஃபேக்ட். இங்க பார்த்தது என்ன? புரியுதா? நீங்க டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்ன்றது இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். யூ ஹேவ் டு லேர்ன் இன் பாயிண்ட். யூ ஹேவ் டு ரைட் இன் சென்டென்ஸ். படிப்பதை பாயிண்டாக படித்து வரியாக எழுத வேண்டும். அப்ப அங்க கொஸ்டின் வேற. சரியா? புரியும் நினைக்கிறேன். நீ பாயிண்டா படிச்சுட்டு மைன்ஸையும் பாயிண்டா படிச்சுட்டு போயிட்டுனா அங்க சென்டென்ஸே வராது. சென்டென்ஸே வராம எழுதுவீங்க. அப்போ சென்டென்ஸா நீங்க படிக்கணும். சென்டென்ஸ் எப்படி படிக்க? அதான சக்தி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கு இல்லையா? சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக், அந்த டாபிக் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக், சரியா, அந்த சப் டாபிக்கை பத்தி அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்பீக் 3 லைன். ஸ்பீக்கா ரைட் சொன்னப்போ பேச சொன்னா எழுத சொல்லணும். முதல்ல பேசு, அப்புறம் எழுது. ஒரு சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு சிலபஸை பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கேபினெட், சரியா? கேபினெட் சரி விடுங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஈஸியா சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி ஒரு 4 லைன் சொல்லுங்க. அப்போ ஃபண்டமெண்டல் நான் சொல்றது ஃபண்டமெண்டல் படிச்சது தானப்பா? ஃபண்டமெண்டல் படிச்சியா படிக்கலையா? படிச்சேன், எழுதியாச்சு, மார்க் வாங்கியாச்சு. 2 கொஸ்டின் கேட்டா 2 மார்க் போட்டோம் நம்ம பிரிலிம்ஸ்ல. இப்போ ஒரு 4 லைன் சொல்லு. என்ன எழுதுவீங்க? ரைட் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பு வரைங்க.
சொல்லுங்க. வரல. அதுதான் முதல் பாயிண்டா? தலைக்கு அப்புறம் தான் கழுத்து, கழுத்துக்கு அப்புறம் தலைக்கு போவீங்களா? முதல் தலை என்ன? ஆர்டிகல் போடணும். தலை என்ன முதல்? இது எங்க எங்க இருக்குது? அமெரிக்க அரசியலமைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமெரிக்க அரசியலமைப்பு. செகண்ட் ஒன் வந்து காணப்படுகிறது. பார்ட் 3 12 to 35 ஆர்டிகல் எழுதலாம். 12 இருந்து 35 ஆர்டிகல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 4 வகைகள். அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன? அமெரிக்க அரசியலமைப்பு, USA. பில் ஆஃப் ரைட்ஸ் இருந்து பார்த்து எடுக்கப்பட்டது. சரி, 4. இது 4 வகையா பிரிக்கிறோம்ல சார். என்ன காயத்ரி? என்னம்மா எல்லாம் சொல்ல வந்தீங்க, அப்புறம் காணல. 5 உரிமைகளை நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 5 உரிமைகள் தான் காணப்படுகிறது. சரி, இருக்கு. இப்போ எதை நீங்க முதல்ல, நான் இப்ப பார்த்து நல்லா கவனிங்க. நான் சாம்பார், புளி, ரசம், தயிர் போறேன். தெரியுதா? புரியுதா? என்ன புரியுது? ஃபர்ஸ்ட் பாகம், அப்புறம் ஆர்டிக்கல், அப்புறம் எங்க எடுத்தேன், அப்புறம் எவ்வளவு இருக்கு. இப்படித்தானே போகணும். நீங்க தலைகள் எழுதுற நல்லா இருக்குமா? சொல்றது விளங்குதா? ஒரு முறை இருக்கு. அப்போ இதுதான் விஷயம். சரி, இப்ப என்ன சிக்கலு சார்? அந்த கோணார் உரையை கொடுத்தீங்கன்னா நாங்க படிச்சுட்டு போய் எழுதிட போறோம் அப்படின்னா, இங்க கோணார் உரை தான் இல்ல இருக்கு. தமிழுக்கு நீங்க எழுதுறதுக்கு கோணார் உரை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது கோணார் உரை இல்லை. அவன் வந்து என்ன பண்ணுவான், வெளியில இருந்து கேட்பான். ஐ மீன் வெளியில இந்த சென்ஸ் வந்து ஜெனரலா எதை வேணா அவன் கீழே கேட்பான். அப்போ ஜெனரலா எதை வேணா கேட்கணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? அதான் கத்துக்கணும். சொல்றது புரியுதா? அதுதான் ரைட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணும். சின்ன வயசுல அவனே 3 மார்க் கொஸ்டின் எத்தனை 5 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு கோனார் தமிழ் உள்ள அவனே கொடுத்துனா நம்ம அதை மட்டுமே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிட்டோம். அந்த மாதிரி இங்க மெயின்ஸுக்கு ஒரு கோனார் உரை இல்ல. அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது சிக்கலா போகும். அப்போ அதுக்கு முதல்ல எப்படி எழுதணும்ன்றத தெரிஞ்சுப்பீங்களா, இல்ல எப்படி ஏதாவது உட்காந்து படிப்பீங்களா? முதல்ல எழுத தெரிஞ்சுக்க. எப்படி எழுதணும்னு சொன்ன பாத்தீங்களா? இது எழுத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகளை நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. சொல்றது புரியுதா? இப்பதான் ஒண்ணு சொன்னேன், முதல்ல பாகம் தான் முதல்ல வரணும், அப்புறம் தான் என்ன வரணும். சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்தா இப்ப இதுவே டிபிஎஸ்பி கிட்ட சொல்லுவீங்களா? அவ்வளவுதான். இதே அடிப்படை கடமை கிட்ட எழுதிடுறீங்களா? இதான் ஐடியா. நான் இப்ப நடத்தவே இல்லையே. மீன் பிடிக்க சொல்லி தந்தேன், அவ்வளவுதான். நீங்க மீன் பிடிப்பு ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு இதே கிடையாது. சொல்லுங்க அப்போ எப்படி சொல்லுங்க. அடிப்படை கடமைகள் ரஷ்ய அரசியலமைப்பு பார்ட் 4A அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பில் பாகம் 4 4A. அப்ப டிபிஎஸ்பி எத்தனாவதுல இருக்கு? டிபிஎஸ்பி 4. எஃப்டி என்ன? எஃப்டினா கடமைகள். சரியா? 4A. ரெண்டாவது சரி, இது அரசியலமைப்புல காணப்படல. அது அரசியலமைப்புல காணப்படலையா? அப்ப வேற எந்த புக்ல காணப்படுது? இல்ல இல்லைங்க சார். அது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்னன்னு சொல்லணும். இது குழுவுடைய பரிந்துரையின் பேரில், சரிங்களா, 42வது சட்ட திருத்தத்தில் 1900 வருஷத்தை போட்டு போட்டு அப்பொழுது அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. அப்புறம் 3வது இது ரஷ்யாவின் நாட்டை பார்த்து அடிப்படை கடமைகள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் விட்டுட்டோம். என்னது? அரசியலமைப்பு கடமைகள் காணப்படுகின்றன. 51A இருந்து 51K வரைக்கும். இதில் வந்து 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்றப்பட்டது. அப்புறம் இது வந்து எங்க எடுக்கப்பட்டது? ரஷ்யாவை பார்த்து அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் இது வந்து நான் ஜுஸ்டிஷியபிள். சரியா? நான் ஜுஸ்டிஷியபிள். அங்கே இது ஜுஸ்டிஷியபிள். எஃப்ஆருக்கு இது புரிஞ்சா? இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு புரிஞ்சிடும்.
இதுதான் பண்ணணும். இந்த ரைட்டிங் ஸ்கில்ல தான் நீங்க கத்துக்கணும். இது எழுது பழகணும், எந்த பாயிண்ட் எப்படி போகணும். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் சார். இப்படி கேட்பானா சார், இதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுறேன் சார் அப்படின்றாங்க. இப்படி எல்லாம் கேட்க மாட்டான், கேள்வி வராது. சரியா? ஆனா எதுனாலும் முதல்ல நீங்க, நான் என்ன சொன்னேன், எல்லா டாபிக்குக்கும் ஒரு 4 வரி இப்படி தெரியணும்னு சொன்னேன். என்ன ஆரம்பிச்சேன், சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக்குக்கும் ஒரு சப் டாபிக்குக்கும், சரியா, ஒரு டாபிக்குக்கும் சப் டாபிக்குக்கும் குறைஞ்சது 4 பாயிண்டாவது தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. எத்தனைக்கு? இது எல்லாத்துக்கும் சொல்ல வரேன், இது எல்லாத்துக்கும் சொல்ல வரேன். தமிழ் மீடியம்னா தமிழ்ல, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்ல, குறைஞ்சது 4. அப்ப நீங்க முதல்ல கத்துக்க வேண்டியது என்ன, அத பத்தி பிரீஃபா. பிரீஃப்னா என்ன? சுருக்கமா சார். பிரீஃப்னா சுருக்கமா 4 வரிகளோட நம்ம பதிலளிக்க தெரிஞ்சிருக்கணும். 4 வரி, 4 பாயிண்ட் இல்ல, 4 வரி, 4 வரி. ஃபேக்ட் கிடையாது, தரவுகள் கிடையாது, நான் சென்டென்ஸ் வேணும், 4 சென்டென்ஸ் வேணும். சரியா? சரி, இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியுமா, லோக்பால் சொல்ல முடியுமா, சிபிஐ சொல்லுவீங்களா 4 பாயிண்ட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்சபா சொல்லுவீங்களா, குடியுரிமை சொல்லுவீங்களா, என்னப்பா காம்பட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லிடுவீங்களா, வருமா? வரும். சரி, இப்ப சொல்லுங்க, அனாலிசிஸ் பத்தி சொல்லுங்க 4 வரி. பேராசிட்டமால் பத்தி சொல்லுங்க 4 வரி. பேராசிட்டமால்ங்கிறது பெயின் கில்லர், அதான் முதல்ல எழுதுவீங்களா? வெரி குட். சரி, அதோட விரிவாக்கம் வேற, இட் இஸ் பேரா அசிட்டமிடோஃபினால். தெரியுமா? அது ஃபார்முலா தெரியுமா? கெமிக்கல் ஃபார்முலா. பேராசிட்டமால் என்ன? பேரா அசிட்டமிடோஃபினால். சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன? பெனிசிலின்னா 4 வரி, எல்லாம் கிடைக்கும். 4 வரி, 4 வரி வேண்டும். சரியா? உலகமயமாகுதல் 4 வரி வருமா? நவீனமயமாகுதல் 4 வரி. பாலிட்டில வந்தது சார், பாலிட்டில வரும். அப்போ ஸ்டாட்டிக் டாபிக்ல வருது, தெரியுதா? ஸ்டாட்டிக்ல வருது, டைனமிக்ல திணறுது இல்ல, 6 தான் சீக்கிரம். சரியா? இப்போ சுப்பிரமணி வாஞ்சிநாதன் 4 வரி வருமா? வருமா? குயிலி 4 வரி வருமா? வீரபாண்டி கட்டபொம்மன் 4 என்ன 10 வரி எழுது சார். நானு எவ்வளவு வேணா சொல்லுங்க, நான் அந்த அண்ணன் யார்கிட்ட கேட்கிறேன், அண்ணன் தானே கேட்கிறேன், நான் தானே அப்படிங்க. அப்போ ஸ்டாட்டிக் போர்ஷன்ல கேட்டா, சரி, வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எழுதுவீங்களா? தாராளமா எழுதுவீங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு, வடலூர்ல என்ன பண்ணாரு, சொல்லிட மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அப்போ ஸ்டாட்டிக்ல அது வரும், வரும்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, முதல்ல அதை எழுதிடுவீங்க. சரியா? நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல என்ன சொன்னேன், பேச சொன்னா எழுத சொன்னேன். முதல்ல பேச. சரியா? ஏன்னா அது ஈஸி. அப்ப என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து அதுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சப் டாபிக்கும் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், we are talking about descriptive approach. So you need to learn about the difference between learning facts and writing points. சரியா? தரவுகளை மனனம் செய்வது முதல்நிலை தேர்வு. அந்த தரவுகள், மனனம் செய்த தரவுகளை வைத்து வரி வரியாக எழுதுவது முதன்மை தேர்வு. சரியா? அப்ப படிக்கிறதே டிஃபரெண்ட். சரி, அப்ப வரி வரியா ஒரு விஷயத்தை எழுதணும்னா, அப்போ முதல்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் சப் டாபிக்ஸ்க்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறைஞ்சது 4 வரியாவது உங்களுக்கு எழுத தெரியுமா? தெரிய வேண்டாம், முதல்ல பேச தெரிஞ்சுங்க, வாயில பேசுங்க முதல்ல. சரிங்களா? அது ஈஸி தானே. என்னப்பா 4 வரி முதல்ல பேசுங்க, அப்புறம் அந்த 4 வரி எழுதுங்க. அப்போ பண்ணும்போது எத்தனை டாபிக் வரும், 1 2 3ன்னு சொல்லா குறைஞ்சது ஒரு 300 டாபிக் வருமா? என்னப்பா என்னன்னீங்கன்னா குறைஞ்சது எவ்வளவு வரும், ஒரு 200ல இருந்து 300 சொற்கள் இருக்கு. அந்த 300 சொற்களுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த 300 வேர்ட்ஸ். சரியா? இப்ப பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம், இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஊடுருவும் தாவரங்கள். சரியா? நாய்ஸ் ஒலி. சரியா? நாய்ஸ் ஒலி இல்ல, ஒலி மாசு இல்லையா, சத்தம். ரேடியோ ஆக்டிவ் என்னது,
கதிர்வீச்சு. கதிர்வீச்சு பத்தி 4 லைன் எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? கதிர்வீச்சு பத்தி முனிசிபல் சாலிட் வேஸ்ட் 4 லைன். பாக்சைட் 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 சொல்லுங்க 4 லைன். இது ஒரு ஓர். இட் இஸ் அ ஓர். அந்த பாக்சைட்ல இருந்து நம்ம அலுமினியம் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுல சேலம், சேர்வராய்மலை இந்த இடங்களில் காணப்படுகிறது. சரியா? அலுமினியம் என்பது ஈஸிலி மேல்யூபிள் மெட்டல், அதாவது ஈஸியா வளைக்கக்கூடிய மெட்டல், ஹைலி டியூரபிள். சரியா? இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அலாய் தான் டுர் அலுமின். இது விமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு பாத்திரங்களும் இருந்து பயன்படுகிறது. இப்படி வருமா? நான் முதல்ல எழுதணும்னா பேசணும். எது ஈஸி? 300 வார்த்தைக்கு முதல்ல 300 வார்த்தை இன்ட்டு 4 வரி. சரியா? இன்ட்டு 4 லைன். அப்ப எவ்வளவு ஆச்சு? 1200 லைனு பேசுங்க. சரியா? ஒரு மாசத்துக்கு இதான் வேலை ஆகுது. For 1 month you speak 1200 lines. சரியா? 1200 வரி பேசு. ஃபர்ஸ்ட் பேசு. 1200 வரி பேசினதுக்கு அப்புறம் எழுதாத. ஒரு டாபிக் முதல்ல பேசுங்க, இல்ல ஒரு சாப்டருக்கு முதல்ல பேசிட்டு அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிருங்க, அது எழுதிருங்க. சரியா? அதான் எழுதிருங்க. அப்போ எந்த டாபிக் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி என்னன்னு 4 வரையில் எழுத தெரியும். அப்போ 2 மார்க் கன்ஃபார்ம். 2 மார்க் கன்ஃபார்ம். 2 மார்க் வாங்கிட்டீங்க. சரியா? காவாசி முடிஞ்சு. காவாசி 1/3 மார்க் இதுதான். 1/3 மார்க் என்ன? அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு 4 எழுத தெரியுமில்ல. எதை பத்தி கேட்டாலும் எழுதுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? 1/3 கன்ஃபார்ம் ஆச்சு. 6 மார்க் கொஸ்டினா 2 மார்க் கன்ஃபார்ம். 12 மார்க் கொஸ்டினா 3 மார்க் கன்ஃபார்ம். 15 மார்க் கொஸ்டினா 3 மார்க் 4 மார்க் கன்ஃபார்ம். புரியுதா? 1/3 மார்க்குக்கு இதுதான் வழி. சார் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2/3க்கு அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதை எழுதுனாதான் மார்க் போடுவான். சரியா? அவன் வந்து எஃப்ஆர் என்ன டிபிஎஸ் கேட்க மாட்டான். சரியா? அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கான ஆன்சர் எழுதுனாதான் மார்க் கிடைக்கும். சரிங்களா? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் காண்பதற்கான தேவை என்ன? எதனால அது வந்து அம்பேத்கர் வந்து அதை உருவாக்கும் போதே அதை எழுதல, அதையும் பின்னாடி அதை வந்து இணைச்சாங்க? இதுக்கு பதில் தெரியுமா? அம்பேத்கருக்கு அப்ப அறிவு இல்லை, அப்படிதானே? அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டி அரசியலமைப்பை உருவாக்கும் போது எஃப்ஆர் இணைச்ச அம்பேத்கர், டிபிஎஸ் இணைச்ச அம்பேத்கர் ஏன் அதை இணைக்க மறந்துட்டாரு? இல்ல தேவைப்படாதுன்னு நினைச்சாரா? புரியுது நான் சொல்றது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு பதில் எழுதும் போதுதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த பேலன்ஸ் 2/3 மார்க் வரும். இந்த கேள்விக்கு பதில் எழுதும் போது கண்டிப்பா அந்த சொரான் சிங்குடைய பரிந்துரைங்கிற வார்த்தையும் வரும். சரியா? எத்தனாவது இடத்துல ஆர்டிகல் இருக்குன்னு வராதா? கண்டிப்பா நீங்க அந்த அடிப்படை கடமைக்கு சொன்ன அந்த 4 வரி அந்த பேசேஜ்ல வந்துடும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். காவாசி மார்க் எடுத்துடலாம். புரியுதா நான் சொல்றது? காவாசி மார்க்கு இல்ல 1/3 மார்க்கை எடுத்துடலாம். அப்புறம் அந்த கேள்விக்கான பதில் சொல்லும் போது தான் உனக்கு பேலன்ஸ் மார்க் கிடைக்கும் நான் சொல்ல வரேன். புரியுது? புரிஞ்சுச்சு? அப்ப முதல் இது அப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் செய்யறதுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சதா? சரியா? சரி. இப்போ சார் அந்த 2/3 மார்க் நான் எப்படி எடுக்க? அந்த 2/3 மார்க் எப்படி எடுக்கணும்னா அதுக்குதான் நம்ம அகாடமியோடைய, அது குறிப்பா என்னுடைய டெக்னிக் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஹப் அண்ட் ஸ்போக். ஹப் அண்ட் ஸ்போக். சரியா? ஹப் அண்ட் ஸ்போக். ஹப் அண்ட் ஸ்போக். திஸ் இஸ் a very unique method. இது மாதிரி தான் நம்ம மெயின்ஸ் கிளாஸ் நடத்த போறோம். சார் அப்போ அந்த 1/3 மார்க் எடுக்கிறதுக்கு 1500 லைன் படிக்க சொல்லி சொன்னேன் இல்லையா, அது ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு நான் நடத்த மாட்டேன். அது நீங்க தான் படிச்சுக்கணும். இதுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, தமிழ் சொசைட்டி. ஏன்னா அது நீங்க ஸ்கூல் புக்ல இருக்குல்ல, படிச்சுட்டு வா. நான் யாருக்கு எது நடத்துவேன்? டைனமிக் தான் நடத்துவேன். பேராசிட்டமால் தெரியாதுல்ல உங்களுக்கு, இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். பேராசிட்டமிடோபினால், அனல்ஜெசிக்ஸ்னா என்ன, அது உங்களுக்கு படிக்க உங்க சோர்ஸ் இல்ல கையில. அப்ப அதுக்கு நான் டீச் பண்ணுவேன் உங்களுக்கு. புரியுதா? நான் இப்ப எடுத்து கிளாஸ்ல பாலிட்டி கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்திட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? வேற வேலை ரிலேஷன் கிளாஸ் எதுக்கு நான் நடத்த போறேன்? மெயின்ஸ்ல நடத்த போறேன். சொல்ற புரியுதா? ஸ்டாட்டிக் போர்ஷனை நடத்த மாட்டேங்க. அதான் நீங்க படிச்சுட்டு வந்துடணும். புரியுதா? சப்போஸ் படிக்கலையா, எங்க படிக்கணும்னு சொல்லிடுவேன், நீங்க செல்ஃபா தான் படிச்சுக்கணும்.
நான் நடத்துங்க மெயின்ஸ் கிளாஸ்ன்றது முழுக்க முழுக்க இட் டீல்ஸ் வித் ஹப் அண்ட் ஸ்போக் ஆர் அன்னோன் ஸ்டாட்டிக். சரியா? படிக்காத டைனமிக் டாபிக்ஸ்ல அந்த முதல் 3 லைன் எப்படி எழுதணுங்கிறதையும், சரியா, அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லயுமே 2/3 மார்க், அதாவது அனாலிசிஸ் கேள்வி வந்து ஆராய்க அப்படின்ற மாதிரியோ இல்ல அந்த டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்கு தான் ஹப் அண்ட் ஸ்போக் ஒரு டாபிக் தேவைப்படும். வாட் இஸ் ஹப் அண்ட் ஸ்போக்? ஹப்னா ஒரு டாபிக் தான் ஹப், இதுதான் ஹப். ஸ்போக்னா இதுதான் ஸ்போக். சரியா? இதுதான் ஸ்போக். இப்போ ஒவ்வொரு ஹப்புக்கும் ஒரு ஸ்போக் இருக்கு, நிறைய ஸ்போக்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாத்துங்களா, இப்போ ஏதோ ஒரு டாபிக் எடுப்போம்னா இப்போ லுக்கட் என்ன எடுப்பான், ஹச்டி எடுத்துப்பான், இல்ல எதை எடுப்போம், ஈஸியான ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஈஸியான வந்து எடுப்போம். எந்த டாபிக்ல நீங்களே ஒன்று சொல்லுங்க. எல்பிஜி எடுக்கலாமா? எல்பிஜி. சரி, எல்பிஜி எடுத்துக்கலாமா? எல்பிஜிங்கிறது ஒரு ஹப். சரியா? சரி, இப்போ இதுக்கு ஸ்போக் சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்போக் வந்து என்ன, இதுக்கான டெஃபினிஷனு, சரியா, அதுக்கான ஃபார்முலா, அதுக்கான யூஸ், சரியா, இதெல்லாம் வந்துடும். லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், சரியா, இது யாரு மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்னவா யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் அங்க வந்துடும். கரெக்டா? சரி, ரெண்டாவது தகவல் என்ன, இது என்னது, எதுக்காக எல்பிஜி யூஸ் பண்ணணும், why we use எல்பிஜி, எதுக்குப்பா எல்பிஜி எதுக்கு யூஸ் பண்றாங்க? சார் வெஹிக்கிள்ல வந்து கிலோமீட்டர்ஸ் அதிகமா கொடுக்குதுங்க சார். பட் எல்பிஜி இல்லையா, அது வந்து ஒரு ஃபாசில் ஃபியூல், படிம எரிபொருள். படிம எரிபொருள் எல்பிஜி முதல்ல வண்டியில யூஸ் பண்ணல, வண்டியில் யூஸ் பண்றதுக்காக எல்பிஜி வரல. சரியா? எல்பிஜி வந்ததுக்கு காரணம் வந்து எதுக்கு, ஆமா, சமையல் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது. அப்ப சமையல் எரிபொருளாக ஏன் அது பயன்படுத்தப்பட்டது? அதுக்கு அதை நான் சிலிண்டர் வாங்கி 1000 ரூபாய் போட்டு நான் விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. விறகடுப்பு யூஸ் பண்ணா வேலை லேட் ஆகும், எல்பிஜினா வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்ற காரணத்துக்காக எல்பிஜி வந்து வரும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அது தப்புன்ற நானு. எல்பிஜி இஸ் a clean fuel, அது சுத்தமான எரிபொருள். சரியா? அதுல இருந்து எந்த மாசு வெளில வருது, புகை வருமா? ஸ்டவ்ல நீங்க பத்த வச்சீங்கன்னா எல்பிஜி எரியும் போது புகை வந்து பாத்திருக்கீங்களா, தூசிகள் வந்து பாத்திருக்கீங்களா? ஆனா அடுப்புல வந்தீங்கன்னா என்ன வரும், புகை வரும், உப்பு ஊதிக்கிட்டு இருக்கணும், சரிங்களா, அது அந்த தூசு மூக்குக்குள்ள போகும், புகை வரும். கரெக்டா? இதனால நிறைய பெண்களுடைய ஆயுட்காலமே குறைஞ்சு. ஆமா, பெண்களுடைய ஆயுட்காலம் அதிகமானதுக்கான காரணம் எல்பிஜி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்றது புரியுதா? அப்போ ஒய் அப்படின்ற விஷயம் தெரியும். இது ஒரு ஸ்போக். சரி, இது இப்போ எல்லாரும் கண்டிப்பா பயன்படுத்தணும். கரெக்டா? அப்ப இது எதுக்காக வந்து எல்பிஜி வந்து பெண்களுக்காக வந்திருக்கு. பிகாஸ் இட் இஸ் என்னையா கிளீன் ஃபியூயல், சுத்தமான எரிபொருள். சுத்தம், அது எதுவும் மாசு வெளியில விடாது, அதிகப்படியான மாசு வெளியில விடாது. சரி, சரி, இதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி என்ன இருக்கு, மினிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா? சரியா? இருக்கா? இருக்கு. சரியா? அவங்க ஏதாவது ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்களா? ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்களா? சரி, இது மூலியமா ஏதாவது இஷ்யூஸ் என்ன, எல்பிஜி சம்பந்த இஷ்யூஸ் என்ன? சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகலாம். சரியா? சப்சிடி என்னப்பா, மானியம், எல்பிஜில மானியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, அந்த மானியத்தை எப்படி கொடுக்குறாங்க? டிபிடில கொடுக்குறாங்க, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட்ல டைரக்டா போட்டு விடுறாங்க. கரெக்டா இல்லையா? சரி, இதுல விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. சரியா? என்ன பண்றாங்க, ஸ்கீம் எல்லாமே பெண்களுடைய பேர்ல தான் கொடுப்பாங்க. அப்போ இது வந்து இட் இஸ் a விமன் எம்பவர்மெண்ட், பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற விஷயம். எல்பிஜி தானே ஆரம்பிச்சோம், எத்தனை ஸ்போக் போகுது தெரியுதா? எத்தனை ஸ்போக் போகுதுன்னு புரியுதா இல்லையா? இதுதான். சரியா? எல்பிஜி கிட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் டு எல்பிஜி, எல்பிஜி விட பெஸ்ட் அப்படின்னா அதை தான் யூஸ் பண்ணணும். பயோகேஸ், இண்டக்ஷன் இருக்குல்ல, இண்டக்ஷன், எலக்ட்ரிக், அது அதை விட ஈஸி இல்ல, எந்த மாசமே இல்ல, ரிப்பீட்டட் யூஸ் பண்ணலாம், கரண்ட் வச்சு தான் பயன்படுத்துறாங்க.
கரெக்டா இல்லையா? சரி, இந்தியாவில எத்தனை சதவீதமான நபர்கள் வந்து எல்பிஜி யூஸ் பண்றாங்க? 100%. இப்ப இந்தியாவில வந்து 160 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அப்ப 80 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். 80 கோடி பெண்களும் எல்பிஜி கிடைச்சிருச்சா? ஏன் கிடைக்கல? அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் எடுத்திருக்கு? புரியுதா? அப்ப அப்பன் ஸ்போக்னா புரியுதா? இப்படி படிச்சீங்கன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வே. இது உங்களுக்கா ஸ்போக்லாம் வராது. ஸ்போக் நீங்க போட முடியாது. நான் சொன்னாதான் உங்களுக்கு வருமே. நான் சொல்லதானே உங்களுக்கு வருது. இல்லை நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கவே மாட்டீங்க. நீங்களா எடுத்து சார் நானா போடுறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் தான். அதோட எக்ஸ்பிளனேஷன் அந்த 4 வரி சொன்னேன்ல, அந்த 4 வரி ஒரு ஸ்போக்கு தான். டெபினிஷன் என்ன, ஃபார்முலா என்ன, யூஸ் என்னங்கிறது ஒரு 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 ஸ்போக்கு தான். அது கேள்வி வராது. சரியா? இதுதான் கேள்வி. சரியா? எல்பிஜியோடைய விலை உயர்வு மக்களை எவ்வாறு பாதிக்குது? எல்பிஜியோட விலை உயர்வு மக்களை எவ்வாறு பாதிக்குது? How does it affect? எப்படி பாதிக்குது? ஏன் எல்லா மக்களுக்கும் அது போய் சேரல? எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சா? 100% கிளீன் ஃபியூவல் தான் டொமஸ்டிக் யூஸ் பண்றாங்களா? டொமஸ்டிக்னா வீடுன்னு சொல்லக்கூடாது, டொமஸ்டிக்னு சொல்லணும். அதை மாத்தி இங்கிலீஷ்ல you should not use house, you should use the word called domestic யூஸ் தான் சொல்லணும். வார்த்தை ரொம்ப முக்கியம். மைண்ட்ஸ்ல வந்து வேர்ட்ஸை கத்துக்கணும். சரியா? சரி, தமிழ்ல பிரச்சனை இல்லை, தமிழ்ல நீங்க இல்லைங்களே போடலாம். அப்போ இன்னும் இருக்கு நிறைய வரும். சரியா? நான் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்போக். அந்த ஒவ்வொரு ஸ்போக்ல நீங்க அந்த ஸ்போக்கை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல ஸ்போக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆன்சர் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, அது கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா, எல்பிஜி இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்க. முடிக்க முடியாது உங்களுக்கு. ஷூட் த கொஸ்டின் அப்படின்னு. அப்போ 1/3 மார்க்குக்கு டெஃபினிஷன் அது எடுத்துருவீங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? அது எந்த மினிஸ்ட்ரி, சரியா, ஏன் அதை யூஸ் பண்றாங்க, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா, பெண்களுக்கு இது எவ்வளவு சம்மந்தப்படுகிறது, இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, சரியா, இந்த சப்சிடி யூஸ் முதல்ல, இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, சரியா, இதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ப்ராப்ளம் என்ன, டிபிடி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. அப்போ எல்பிஜி யூஸ் பண்ணணும்னா அக்கௌண்ட் இருக்கணும் முதல்ல. கரெக்டா? அப்போ பேங்க் அக்கௌண்ட் தான் எல்பிஜி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மானியம் அதுல தானே வருது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஒருத்தர் எனக்கு எப்படி எல்பிஜி கிடைக்கும்? கரெக்டா இல்லையா? சரி, அப்ப எல்பிஜி விடு, அட்ரஸ் இருக்கணும். அப்ப அட்ரஸ் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி கிடைக்கும்? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? வீடு விட்டு நொமேடா மைக்ரண்ட் இந்திக்காரெல்லாம் இங்க வரானப்பா, அவங்க நமக்கு என்ன பண்ணுவான்? அப்ப அவங்க வந்து பிளாக்ல வைப்பாங்க சிலிண்டரை. தெரியுமா தெரியாது? பிளாக்ல 1000 கம்மி 1000 வைப்பாங்க. தெரியுமா தெரியாதா? 1000 சிலிண்டர் தான் வாங்கி யூஸ் பண்றோம். அவங்களுக்கு அக்கௌண்டே இருக்காது. அப்போ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? இது ஜஸ்ட் புரியல் தான். அதை புரிஞ்சுக்க முதல்ல நல்லா கவனிக்கணும். மெயின்ஸை படிக்கவே கிடையாது. மெயின்ஸை முதல்ல பேசணும். You have to speak first. அப்புறம் தான் you have to read. First speak. அது ஈஸியான ஒரு விஷயம். பாருங்க, நான் இப்ப இவ்வளோத்தையும் நான் பேசியே முடிச்சிட்டேன். அவங்களுக்கு எந்த செடிமெண்ட்லும் கொடுத்தனா, எப்படி பார்க்கணுங்கிறதா சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் நீங்க போய் என்ன பண்ணணும்? அப்புறம் தான் எழுதணும். இப்ப எழுதக்கூடாது. என்னென்ன ஆங்கிள்ஸ், தீஸ் ஆர் த ஸ்போக்ஸ். முதல்ல நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸி ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, முதல்ல இருக்கிறது ஒரு 300 வார்த்தை. அந்த 300 வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதோடைய டெஃபினிஷன், அக்ரோனிம், சரியா, அதை பத்தின ஒரு 4 வரி எழுத கத்துக்கிட்டீங்களா? என்னப்பா எழுத கத்துக்கணும். அதுல ஸ்டாட்டிக்கு நீங்களே பண்ணணும், டைனமிக்கு நான் சொல்லி கொடுப்பேன், மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன். ஸ்டாட்டிக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன், இல்லாமலாம் இல்லை. ஆனா அது ரிப்பீட்டேஷன் நடத்த மாட்டேன்னு சொல்ல வர. அது தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாத நம்ம டைமும் இல்லை, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ப்ரிலிம்ஸ் நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ப்ரிலிம்ஸ் ஃபேக்டர் தான் எழுதும் நீங்க. சரியா? நான் உங்களுக்கு நடத்தக்கூடியது என்ன? ஹப் அண்ட் ஸ்போக் தான் நடத்துவேன். ஹப் அண்ட் ஸ்போக் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, சரியா, பேலன்ஸ் 2/3 முடிஞ்சிடும். அந்த டாபிக்கும் சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கக்கூடிய
1/3 பாட்டுக்குமே முதல்ல பேசணும், அப்பர் ஸ்போக்குக்கும் பேசணும், அப்புறம் தான் எழுதணும். சரியா? நான் பேசும்போது நீங்க எழுதணும். சரியா சார்? நீங்க பேசுற சொல்றீங்க, இதெல்லாம் எழுதாம இருந்தீங்கன்னா அப்புறம் வராது. நான் பேசும்போது நீங்க எழுதிக்கணும். நான் சொல்றது ஒரு கருத்தை முதல்ல அது என்னென்ன இருக்குங்கிற ஆங்கிள வந்து நம்ம பேசணும்னு சொல்ல வரேன். அப்ப அதுக்கான பதில் ஒன்று வருமா? சார் இப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு, அப்ப அதுக்கு என்ன சட்டம் இருக்கு, அதுக்கு சட்டம் இல்ல, புரியுதா? அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? இதுல நான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் பார்த்திருக்கேன். யார் இதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் இல்லையா, சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லையா, மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குது, அதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இல்லையா? ஃபார் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்க்கு கேஸ் கனெக்ஷன் இல்ல, அப்ப கிளீன் ஃபியூயல் அதோடைய காரணம் அதோட இலக்கு போய் சேரல. சுத்தமான எரிபொருள் பயன்படுத்தணுங்கிறது தான் அதோட நோக்கமாவே எல்பிஜி வந்தது. கரெக்டா இல்லையா? அப்ப சுத்தமான எரிபொருள் வாகனங்கள்ல பயன்படுத்தணுங்கிறதுக்காக வந்தது சிஎன்ஜி. வாகனங்கள்ல சுத்தமான எரிபொருள் பயன்படுத்துறதுக்கு வந்தது சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இல்லறத்துல சமையலுக்கு சுத்தமான எரிபொருள் பயன்படுத்துக்காக வந்தது விறகுட்டைக்கு பதிலாக வந்தது right. So this is what called the descriptive approach. So descriptive approach, you need to first learn about the approach. சரியா? What is that approach? Whatever you learn or whatever you speak in point, make the sentence. Speak in point, make the sentence. You have to go through every topic and subtopic and make that 4 lines or 4 sentences. After that, every topic or subtopic has a hub and it has so many spokes. ஒரு டாபிக் 4 ஸ்போக் வரும், ஒரு சில டாபிக் 5 ஸ்போக் வரும். That depends which will be discussed in the class. That is the main aspect of this mains class. சரியா? That is the main aspect of the mains class. Mains class நீங்க அபல் ஸ்போக் தான் கத்துப்பீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, யோசிச்சு பேசுவீங்க, பேசிட்டு அதுக்கு ஹோம்வொர்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் இதுக்கும் உண்டு. இதுக்கும் ஹோம்வொர்க் அசைன்மெண்ட்ஸ் உண்டு, எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க இப்போ ஒரு 10 ஸ்போக் நடத்திட்டு நடத்தாத 11வது ஸ்போக் தான் உங்களுக்கு டெஸ்டா வைப்பேன். 10 ஸ்போக் எழுதிட்டு என்ன பண்ணுவேன், நடத்தாத 11வது ஸ்போக் தான் வைப்பேன், டெஸ்ட்ல வைப்பேன். சார் இந்த ஸ்போக் நீங்க நடத்தவே இல்லையே சார், நான் வந்து கேட்கக்கூடாது. சரியா? அதை நீ எப்படி எழுதுற? கிடைச்ச 10 ஸ்போக்கு கிடைச்ச 4 பாயிண்ட் வச்சு 11 ஸ்போக் எழுது. சொல்றது இல்லைங்களா? போனார் தமிழ் ஒரு கிடையாது. சரி, எப்படி கேட்டாலும் எழுத தெரியும், என்ன கேட்டாலும் எழுத தெரியும். விளங்குதா? இன்ட்ரோ எப்படி போடணும், கன்க்ளூஷன் எப்படி போடணும், பாடி என்ன கேட்கணும். சரியா? சோ இதை நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் முடிஞ்சு. சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அது என்ன சார் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ்? அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.